ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. நான் ரீசெண்டாக வந்து பெடிக்யூர் கிட்டு வாங்கியிருக்கேன். பெடிக்யூர் எப்படி பண்ணுறது, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து கால் சோக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு ஷாம்பூ, நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது, அண்ட் லெமன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இந்த நுர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கால் இதில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து சோக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த பெடிக்யூர் கிட்டில் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால் சோக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெயில்ஸ் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெயில்ஸ் நல்லா ஷேப் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் வந்து நம்ம நெயில்ஸ் மேலே வந்து நல்லா ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டூல் வந்து கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கும். திக்காக இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணலாம். இது கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது ஃபிங்கர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணலாம். லேடிஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகிற இந்த ஒரு டூல் வந்து 3 பிளேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிளேட்ஸ் வந்து நம்ம இந்த டூல்ஸில் வந்து நடுவில் வச்சு நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு காலுக்கு பின்னாடி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா பின்னாடி திக்காக இருக்கிற ஸ்கின் வந்து லேயராக வரும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ டெட் ஸ்கின் செல்ஸ் வருதுன்னு? இது நம்ம கால் நல்லா சோக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போது இந்த டூல் வந்து நம்ம விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பெடிக்யூர் டூல் வந்து நம்ம நெயில்ஸ்க்கு பக்கத்தில் கியூட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்கின் வந்து பின்னாடி புஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின் கட் பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பெடிக்யூர் கிட்டில் இருக்கிற எல்லா டூல்ஸ் யூஸ் பண்ணி கால் நல்லா பெடிக்யூர் பண்ணதுக்கப்புறம் சுகர் அண்ட் ஷாம்பூ, லெமன் வச்சு நான் இப்போது என்னோடய காலுக்கு வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த ஸ்க்ரப்பிங் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் கால் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். ஸோ நான் வந்து நல்லா 2 காலுக்குமே வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கப்புறம் கால் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பெடிக்யூர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காலுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் அண்ட் ஆலோவேரா ஜெல் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து காலுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். பியூட்டி பார்லரில் பண்ணுற பெடிக்யூர் நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். இந்த கிட்டோடைய லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.